சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு பஞ்சாயுத அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறுவர் களியாட்ட நிகழ்வு பொறியியல் சேவை வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சர் பிமல் வீரவன்ச தலைமையில் நேற்று நடைபெற்றது. முல்லேரியா எதிரிவீர சரத் சந்திர வித்யாலய விளையாட்டரங்கில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. වැඩිහිටි ජනතාවත් මේ ස්ථානයේ ඉන්න නිසා මම හිතන්නේ මම ඒක කිව්වට වරදක් නෑ. දකුණු ඉන්දියාවේ මහා ඇමතිතුමිය ජයලලිතා ජයරාම මහත්මිය மூத்தவர்கள் இங்கிருக்கின்றமையினால் நான் இதனை கூறுவதில் தவறில்லை என்று நினைக்கின்றேன். தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் கடுமையான இளஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் முதலமைச்சர் பதவியும் அற்றுப்போயுள்ளது. அந்த ஜெயலலிதா அம்மையார் தான் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழீழம் ஒன்றை உருவாக்குவதற்கான பொது வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்ற கருத்தை சர்வதேச சமூகத்திற்கு கொண்டு சென்றார். யுத்த குற்றம் தொடர்பில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கூறுகின்றார். இதன்படி இந்த நாட்டுக்கு பல்வேறு வழிகளிலும் தீங்கு விளைவிக்க எண்ணுவோருக்கு நீண்ட நாட்களுக்கு செயற்பட முடியாது என்பதே இதன் மூலம் நமக்கு தெளிவாகின்றது. ஜெயலலிதா போன்றவர்கள் கச்சதீவை கைப்பற்றி தமிழ் புலம்பெயர்ந்தவருடன் இணைந்து இந்த நாட்டுக்கு மேலும் மேலும் பல்வேறு வழிகளிலும் அழுத்தங்களை விடுத்தனர். இன்று அவரது பதவிக்கு என்ன நேர்ந்துள்ளது? பெற்றோர்கள் மற்றும் சிறுவர்கள் என சுமார் 2500 பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அகில இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. மாலபே தனியார் மருத்துவ கற்கை நிலையத்தின் மாணவர்களுக்கு தாதியர் பயிற்சி வழங்குவது தொடர்பிலான சுகாதார அமைச்சின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் போக்கிலேயே இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த நபர்களுக்கு எதிராக சட்டத்தினூடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது மாத்திரமன்றி இவ்வாறு ஏமாற்றப்பட்டுள்ள மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நட்டஈடு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களிடமிருந்து பெற்றுள்ள சுமார் 70 லட்சம் பணத்திற்கு இவர்கள் தனியார் மருத்துவ பட்டத்தினை விற்பதற்கு தயாராகியுள்ளனர். அதனால் அவர்களுக்கு அந்த பணத்தை பெற்றுக் கொடுத்து சட்டத்தினூடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். அத்துடன் இது தொடர்பில் மருத்துவர்கள் மக்களுக்கு தொடர்ந்தும் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். தனியார் மருத்துவ கற்கை நிலைய மாணவர்களுக்கு அரசு வைத்தியசாலையில் பயிற்சிகளை வழங்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றோம்.